வணக்கம். இன்றைய 24 மணித்தியாலங்களின் முக்கிய செய்திகளை தொகுக்கின்றது ஒற்றன். ஹெட்லைன் ஃபர்ஸ்ட். தமக்கு அச்சுறுத்தலானோரை பழிவாங்கும் அனுர அரசு, மகிந்த குற்றச்சாட்டு. மாகாண சபை தேர்தலை தீவிரப்படுத்துமாறு கோரிக்கை. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியம் நீக்கப்படும், அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவிப்பு. தங்க பிஸ்கட்டுகளுடன் கைதான விமான நிலைய தலைமை அதிகாரி. விபத்துக்குள்ளான தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி. 4 மணி நேரத்திற்குள் கடவுச்சீட்டு வழங்க திட்டம். இலங்கையின் போலீஸ் நாயின் உதவியுடன் கைதான இந்திய கலைஞர். தொடர்ச்சியான செய்திகளை தெரிந்து கொள்ள ஒற்றன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தமக்கு அச்சுறுத்தலாக செயற்படும் தரப்பினரை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பழிவாங்கி வருவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ குற்றம் சுமத்தியுள்ளார். தங்காலையில் உள்ள தமது கால்டு நிலத்திற்கு சென்ற பின்னர் ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய விசேட நேர்காணலின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் புதிய அரசாங்கம் நாட்டை எவ்வாறு ஆட்சி செய்கின்றார்கள் என்பது தொடர்பாக மக்களும் எதிர்க்கட்சிகளும் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் இந்த அரசாங்கம் பிள்ளையான பாதையில் பயணிக்கும் போது அதனை சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு தனக்கு இருப்பதாகவும் மஹிந்த ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். இந்த அரசாங்கத்திற்கு எதிராக உள்ள அனைவரும் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்பதை தான் முன்னதாகவே அறிந்திருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் விரைவில் நாட்டு அரசியலில் பாரிய சுழற்காற்று வீசக்கூடும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ எச்சரிக்கை விடுத்துள்ளார். மற்றும் தமது உரிமைகளை பெற்றுக்கொள்ள ஜனநாயக ரீதியாக செயற்படுமாறு இளைஞர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். நீண்ட காலமாக தாமதமாகி வரும் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த நடவடிக்கை எடுக்குமாறு பெப்ரல் அமைப்பு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. பொது நிர்வாகம், உள்நாட்டு விவகாரங்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபேவர்தனவுக்கு அனுப்பிய கடிதத்தில் பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று இயக்குநர் ரோகண கெட்டியாராய்ச்சி மாகாண அமைப்பு ஒரு பிரதிநிதித்துவ ஜனநாயக கட்டமைப்பாக மீண்டும் நிறுவப்படுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியிருந்தார். தற்போது அது அதிகாரிகள் கையில் மட்டுமே இருப்பது ஜனநாயகத்திற்கு புறம்பானது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். வாக்களிக்கும் உரிமை அரசியலமைப்பின் 3வது பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி மக்களின் இறையாண்மை அதிகாரத்தின் ஒரு பகுதியாகும் என்றும் நீண்டகால தாமதம் ஜனநாயக செயல்முறைகள் மீதான மக்களின் நம்பிக்கையை பலவீனப்படுத்தியுள்ளதாகவும் ரோகண கெட்டியாராய்ச்சி எச்சரித்துள்ளார். ஜனாதிபதிகளுக்குரிய சிறப்புரிமைகளை நீக்குவதற்கான சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளமை போன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை நீக்குவதற்கான சட்டமும் விரைவில் நிறைவேற்றப்படும் என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். பலப்பட்டியில் நடந்த நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதற்கான கொள்கைகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. அதற்கமைவாக தேசிய வரி வருமான திணைக்களம், மதுவரி திணைக்களம், சுங்க திணைக்களம் உள்ளிட்டவை தமக்கான இலக்கிற்கு அப்பால் லாபம் ஈட்டியுள்ளன. மறுபக்கம் அனாவசிய செலவுகளை குறைத்திருக்கின்றோம். இவற்றினூடாக வரவு செலவு திட்டத்தின் இடைவெளியை படிப்படியாக சமநிலைப்படுத்த முயற்சிக்கின்றோம். உலகின் பல நாடுகள் பொருளாதார வளர்ச்சியை காண்பிக்க தவறியுள்ள போதிலும் இலங்கை அதனை செய்து காண்பித்துள்ளதாக உலக வங்கி பாராட்டு தெரிவித்துள்ளது. 2021, 2022, 2023 ஆண்டுகளில் வங்குரோத்து அடைந்திருந்த நாடு இன்று இந்த நிலையை அடைந்துள்ளது. வருமானம் அதிகரிக்கப்பட்டுள்ளதோடு செலவுகள் குறைக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய கடந்த காலங்களில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிக்கமைய ஜனாதிபதிக்குரிய சிறப்புரிமைகளை நீக்குவதற்கான சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சாதாரண பெரும்பான்மையுடன் நிறைவேற்றக்கூடிய சட்டம் 3/2 பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியினர் இதற்கு வாக்களித்திருக்க முடியும், ஆனால் அவர்கள் அதனை செய்யவில்லை. மாறாக இந்த விடயத்தை மறைப்பதற்காக மறுநாள் சபையில் வேறொரு விடயத்திற்காக கூச்சலிட்டுக் கொண்டிருந்தனர். அதுபோன்று வெகு விரைவில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை நிறுத்துவதற்கான சட்டமும் நிறைவேற்றப்படும். அதற்கான சட்ட வரைப்பு தயாரிக்கப்பட்டு வருகின்றது என நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து இன்று காலை 210 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான தங்க பிஸ்கட்டுகளுடன் விமான நிலைய தலைமை பாதுகாப்பு அதிகாரி ஒருவரை சுங்க அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். நீர்கொழும்பு பகுதியைச் சேர்ந்த 54 வயதுடைய சந்தேக நபர் சிவில் விமான போக்குவரத்து பாதுகாப்பு சேவைகள் அமைப்பின் தலைவராகவும் உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவரிடமிருந்து மீட்கப்பட்ட தங்க பிஸ்கட்டுகளின் எடை 5.94 கிலோகிராம் ஆகும். விமான நிலையத்திலிருந்து ஏற்றுமதி செய்வதற்காக ஒரு குறிப்பிட்ட நபர் இந்த தங்க பிஸ்கட் கையிருப்பை அவரிடம் ஒப்படைத்திருக்கலாம் என்றும் சந்தேக நபர் நீண்ட காலமாக இந்த கடத்தலை மேற்கொண்டு வந்திருக்கலாம் என்றும் சுங்க அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். மேலும் கட்டுநாயக்க விமான நிலைய
சுங்க அதிகாரிகள் சந்தேக நபரை காவலில் வைத்துள்ளனர். சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் பயணித்த வாகனம் களுவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் கார் ஒன்றுடன் இன்று பிற்பகல் மோதுண்டு விபத்துக்குள்ளானதில் நாடாளுமன்ற உறுப்பினர் படுகாயமடைந்த நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அம்பாறை ஆலையடி வெம்பில் இன்று இடம்பெற்ற தமிழரசுக் கட்சியின் மத்தியக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் மட்டக்களப்பை நோக்கி பிற்பகல் 4 மணி அளவில் பயணித்துக் கொண்டிருந்த போது களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலகத்திற்கு அருகில் கார் ஒன்று நாடாளுமன்ற உறுப்பினரது வாகனத்துடன் ஒன்றோடொன்று மோதுண்டதில் விபத்து இடம்பெற்றுள்ளது. குறித்த விபத்தில் நாடாளுமன்ற உறுப்பினரது கை தோள்பட்டையை விட்டு விலகி காயமடைந்த நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை களுவாஞ்சிக்குடி போலீசார் முன்னெடுத்துள்ளனர். இனிவரும் காலத்தில் எலக்ட்ரானியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கடவுச்சீட்டுகளை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன் கீழ் பல மாவட்டங்களில் கடவுச்சீட்டுகள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அரசு ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. அத்துடன் ஒருநாள் சேவையின் கீழ் சரியான விண்ணப்பங்களை சமர்ப்பித்த 4 மணி நேரத்திற்குள் கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்கு தற்போது சாத்தியம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதனை குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் பிரதி கட்டுப்பாட்டாளர் மகேஷ் கருணதாச ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் மாதாந்த வருமானமும் அதிகரித்துள்ளதாக இந்த ஊடக சந்திப்பின் போது அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். 80,420,000 ரூபாய் மதிப்புள்ள குஷ் போதைப் பொருட்களை சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டு வந்த வெளிநாட்டு விமான பயணி ஒருவர் நேற்று மதியம் பிராண்டி என்ற அதிகாரப்பூர்வ போலீஸ் நாயின் உதவியுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். காட்டுநாயக்க விமான நிலையத்தின் போக்குவரத்து பயணிகள் முனையத்தில் காத்திருந்த போது விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் இந்தியாவின் சென்னையில் வசிக்கும் 33 வயதுடைய புகைப்பட கலைஞர் ஆவார். நேற்று காலை 9:45 மணிக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் UL 403 மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த சந்தேக நபர் இந்தியாவின் மதுரைக்கு செல்ல ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் UL 139 வரும் வரை போக்குவரத்து பயணியாக விமான நிலையத்தில் காத்திருந்தார். இலங்கை விமான நிலைய அதிகாரிகள் அவரது பொதிகளை ஸ்கேன் செய்த போது அருகில் பணியில் இருந்த ராண்டி என்ற போலீஸ் நாய் அதில் சந்தேகத்திற்கிடமான ஒன்றை கண்டு போதைப்பொருள் இருப்பதை எச்சரித்துள்ளது. அதன் அடிப்படையில் இந்திய நாட்டவர் கைது செய்யப்பட்டு சோதனை செய்யப்பட்ட போது அவரது பொதிகளில் 8.542 கிலோகிராம் எடையுள்ள 16 குஷ் பாக்கெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. தொடர்ச்சியான செய்திகளை தெரிந்து கொள்ள ஒற்றன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.